இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். சில வரிசையாக ஒவ்வொரு நாளாக நாம் புதிய புதிய தீர்மானத்தை நாம் பேசிக்கொண்டோம். இன்றைக்கும் கூட நீதிமொழிகள் 3:27 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இந்த நாளிலே நன்மை செய்யணும். இந்த வருஷத்துல யாருக்காரு ஏதாவது உதவி செய்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. அமெரிக்காவில் சிகாகோ என்ற நகரில் 1871 ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அந்த பகுதியிலே டிஎல் மோடி அவர் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி, ஏதாவது கொடுக்கணும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நியூயார்க் நகருக்கு சென்று அங்கு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு செல்வந்தர்கிட்ட போய், வசதி படைத்தவர்கள்ட்ட போய் பணம் சேகரிக்கிறார். அங்கு ஒரு செல்வந்தரை பார்க்கிறார். அவர் அங்கே இருக்கிற அவனுக்கு தெரிந்த நண்பர்கள், பணம் வசதி படைத்த அவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த டிஎல் மோடியிட்ட அறிமுகப்படுத்தி அவர் கொடுக்குறார். பணத்தெல்லாம் சேகரித்து கொடுக்குறார். அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் நியூயார்க் நகரில் எனக்கு இவ்வளோ உதவி செய்திருக்கிறீங்க, நீங்கள் சிகாகோவுக்கு வரும்போது நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரும்போது நீங்கள் செய்த தயவுக்கு நான் ஏதாவது பதில் செய்வேன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த செல்வந்தர் சொல்றார், சிரித்து கொண்டே, இதற்கு தேவையானவர்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இருப்பார்கள், அவர்களுக்கு செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவார். அவருக்கு இந்த ஒரு சம்பவம் அவர் இருதயத்தில் பதித்து விட்டது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்து உதவி செய்து விடுகிறோம். ஒருவருக்கு உதவி செய்தால் மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் இந்த வருஷத்துல நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மோர்தெகாய் அவன் தன்னுடைய யூதர்கள் அழிந்து போகிறாங்க என்பதை அறிந்து கொண்டு ஓடி சென்று எஸ்தர் ராஜாத்தின் உதவியை கேட்கிறார். எப்படியாவது நீ உதவி செய்ய, யூதர்களுக்கு ரட்சிப்பு ஓ மூலமா வரட்டும் சொல்லி கேட்கிறா. இன்னும் கிரேக்க ஸ்திரீ ஆண்டோட்ட போய் கேட்கிறா, ஆண்டவரே மகள் இப்படி இருக்கிறா, எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள்ல வேதாகமத்துல நம்ம பார்க்கலாம். இன்னும் மார்த்தாள் மரியாள் அவர்கள் ஆண்டோட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என் சகோதரி மரியாள் எனக்கு உதவி செய்யாம இருக்கிறாளே என்று சொல்லி கேட்கிறார். ஆமா, சில நேரங்கள்ல மனுஷனுடைய உதவி சில நேரங்களில் நாம் தேவைப்படுகிறது. நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம் சின்ன சின்ன காரியங்கள்ல நாம் அலட்சியமாக இருந்து விடுவோம். ஒரு கற்பனை கதை என்று சொல்ல, இல்லைன்னா ஒரு சம்பவம், ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். ஒரு குட்டி மகள், அவளுக்கு ரோஜா செடி என்றால் மிகவும் பிரியம். அவள் அந்த ரோஸ் செடி வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறதுனால அவங்க அம்மா அவள் பிறந்த நாளுக்கு ஒரு அழகான ஒரு செடியை பரிசளித்தார். அந்த செடியை அழகாக வளர்த்து கொண்டிருக்கும்போது நன்றாக வளர்ந்து பூக்கள் எல்லாம் பூத்தது. அவளுடைய வழக்கமான வேலை பூவை பறித்து நண்பர்கள் எல்லாத்துட்டையும் பூக்களை கொடுப்பதுதான் அவளுக்கு வழக்கம். அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் திடீரென்று அந்த செடி அந்த மகளோடு பேசியது. அந்த செடி சொல்லிச்சா, நான் டெய்லி உனக்கு ஒரு பூ தருகிறேனே, நீ எனக்கு என்ன செய்தாய் என்று சொன்னது. அவளுக்கு ஆச்சரியமாயிட்டு, அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஆமா, நான் ஒண்ணுமே செய்யலையே. அப்போ அந்த செடி சொல்லிச்சான், நீ இது வரைக்கும் நீ எனக்கு ஒண்ணுமே செய்யல, டெய்லி எனக்கு தண்ணீர் ஊற்று என்று சொன்ன. அப்போது அவள் சரி, அடுத்த நாள்ல இருந்து அவள் தண்ணி ஊற்றினாங்க. ஊற்றும் போது பாருங்க, அவள் அம்மா ஓடி முத்தம் செய்தாங்க. இவ்வளவு நாள் எனக்கு நீ ஏதாவது உதவி செய்வாய் என்று சொல்லி நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை பார்க்கும்போது செடி சொன்னதா, நான் இதற்காகத்தான் உனக்கு கேள்வி கேட்டேன் என்று சொன்னேன். வேடிக்கையான ஒரு சம்பவம் தான். ஆனாலும் கூட சில நேரங்கள்ல நம்ம
எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்கிறோம், பிறருடைய காரியங்களே நாம் முக்கியத்துவப்படுத்த. ஒருவேளை அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் ஏதாவது ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யலாம், படிக்க சொல்லி கொடுக்கலாம். இல்ல உங்களுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பாருங்க, பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள்ல நீங்க உதவி செய்யற, இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுல யாராவது இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய பழைய ஆடை ட்ரெஸ் இருக்கலாம், அதை கூட நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாம். இந்த வருஷத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், கர்த்தாவே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை, அற்புதங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். இந்த அநேக 7 விதமான தீர்மானத்தை நாம் ஒவ்வொரு நாளாக நாம் தியானித்தோம். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா வருஷமா இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார்கள. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்திலே நாங்கள் எடுத்த ஒவ்வொரு 7 நாட்களாக 7 விதமான தீர்மானத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உங்கள் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த, அதை பிரதிபலிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.